வணக்கம் மக்களே. என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இது என்னுடைய முதல் சமையல் வீடியோ. அதனால தான் நன்றி சொல்கிறேன். ஒரு ஒரு வியூஸ் பார்க்குறதுன்றதே ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோவுக்கு டைம் ஒதுக்கி பார்க்குறீங்க அப்படின்றதுனால அந்த நன்றியை நான் முதல்லே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு பெரிய லைட் செட்டிங்ஸோ முகம் காட்டி இப்போ பேசுகிற அளவுக்கு தற்சமயத்துக்கு என்னால் முடியலை. அதனால மைக்கும் கூட நான் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் குரல் இல்லை வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல் சட்னியும் கேரட் சட்னியும் சக்கரவள்ளி கிழங்கும் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய முதல் பதிவை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. ஆக்சுவலி சக்கரவள்ளி கிழங்குல என்ன டிஷ் செய்கிறது, எதுக்கு அதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைப்பேன். சில நேரம் யூடியூப்பில் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன்னா வீடியோ ஃபுல்லும் பார்க்க மாட்டேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எதுக்கு, அதுவே ஒரு நல்ல டிஷ்ஷு, அதையே அப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ திடீர்னு இன்றைக்கி தோணுச்சு, சரி எப்படியாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க, சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படி தான் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். வெல்லத்தை நல்லா இலச்சிக்கிட்டேன். அதில் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது ரெண்டாக பிரித்து ஒரு இது கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் கலந்த மிக்சிங், அது இன்னொன்று கோதுமை மாவு, அது வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு கோதுமை மாவு நல்லா தட்டி எடுத்துட்டால் சூப்பராக தான் வருது. நல்லா பேன் கேக்குன்னு சொல்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் போல். இது ஒரு நல்ல நெய்யெல்லாம் விட்டு பண்ணும்போது நான் குட்டி பிள்ளையில் இருக்கும்போது சாப்பிட்ட போலி மாதிரி இருந்தது. அந்த போலி ஸ்வீட் நல்லா தின் லேயராக இருக்கும். சேம் டெக்ஸ்சர், சேம் டேஸ்ட்டு கிடச்சிச்சு. உண்மையிலே நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்காக ஒரு அற்புதமான டிஷ். அடுத்து ஒரு கேரட் சட்னி. இது ரொம்ப சிம்பிள், 3 பொருள் தாங்க. ரொம்ப சட்டு புட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு சட்னி. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். இது 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 வச்சாலே நமக்கு தக்காளி சட்னி, ஆஸ் யூஷுவல் வைக்கிற வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளானது. 3 கேரட், 2 தக்காளி, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம். நான் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்ததுன்றதுனால நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவேன். அது நமக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலி. இன்னொரு விஷயம், இல்லை தேங்காய் ஆட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரிஜினல் அந்த கேரட் மட்டும் போதும். எனக்கு இந்த வீட்டில் இது தான் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னா இது போதும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி எல்லார்ட்டும் இருக்கும். இந்த கேரட்டு இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டேன். இல்லை எனக்கு இனிப்பு டேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேரட்டை நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. உளுந்து போட்டு வெங்காயம், அடுத்து தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 3ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு தாளிதம் செய்து, அது ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிதம் செய்து, அப்போ இந்த மிளகாத்தூளை இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதில் ஆட் பண்ணி, உப்பு இப்போ நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா தலைன்னு கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. அப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து மறுபடியும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கெட்டியாக அரைச்சிருந்ததுனால. நீங்கள் அந்த பதம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கோங்க. இதில் உரப்பு மட்டும் உங்களுடைய சாய்ஸ். ஆக்சுவலி இருக்கிறத வச்சு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.